இங்க யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ணி விளையாடுறதுக்கு வரல. கண்டிப்பா. ஓகேங்களா? இவங்க வந்து மணி மேல வச்சிருக்க அந்த லவ்வுனால இவங்க வந்து அவர் சொல்லும்போது இவங்க டவுன் ஆயிடுறாங்க. இல்ல நீங்க என்ன சொல்லாதீங்க. நான் வந்து விளையாடிக்கிறேன். என்னோட விளையாட்டுல தலையிடாதீங்க. எனக்கு யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாதுன்றத நீங்க சொல்லாதீங்க. நம்ம வெளியில போயிட்டு நம்மளுடைய விஷயத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விளையாடல? ரவீனா வந்து கடந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா மணி கூட தான் ஈவென்ட், டான்ஸ் எல்லாமே வெளியூர் போயிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். சுவிட்சர்லாந்து போயிருக்காங்க, ஜெர்மனி போயிருக்காங்க, சிங்கப்பூர் போயிருக்காங்க, மலேசியா போயிருக்காங்க. இங்கெல்லாம் போயிட்டு அவர் கூட ரீல்ஸ் பண்ணி க்ளோஸா ரீல்ஸ் பண்ணிலாம் போட்டிருக்காங்க. லவ்வர்ஸ் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அப்ப வந்து உங்களுக்கு இந்த அசிங்கம் வந்து தெரியலையா? நான் சில பேர் வந்து இது ஹனிமூன் வந்திருக்காங்க, அப்படி வந்திருக்காங்க, இப்படி வந்திருக்காங்கன்றாங்க. சொல்றவங்களே ஒழுங்கு கிடையாது. சொல்றவங்க யாருமே ஒழுங்கு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப நானே ஒழுங்கில்லாம கூட இருந்துட்டு போறேன். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த ரிவ்யூன்னு வச்சா கரெக்டா வைக்கணும். அதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப மணி சைட் தப்புனா நான் மணி சைட் தப்பு நான் சொல்லுவேன். ஏன்னா கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னால நான் மணியை தப்பு பண்ணேன். ரொம்ப கண்ட்ரோல் பண்ற ரவீனாவன்ட்டு. பட் இப்ப நான் சொல்றேன் மணி கண்ட்ரோல் பண்ணல. ரவீனா தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாரு. மணி வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா மாறிட்டாரு. செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் விசஸ் மக்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட பிரியா ரஞ்சித் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி போச்சு? ஃபேமிலி விசிட் பண்ண எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அந்த சந்தோஷங்கள், துக்கங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. வெட்னஸ்டே எபிசோடு அண்ட் தர்ஸ்டே நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ட்ரியே வந்து ரவீனா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. அவங்க அண்ணனை பார்த்து ஹாய்ன்னு எழுந்தாங்க. பக்கத்துல அவங்க அந்த ஆன்ட்டிய பார்த்துட்டு இவங்க என் அம்மா இல்லையே அப்படின்னாங்க. எஸ் 2 டைம்ஸ்க்கு மேல சொல்லிட்டாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. அது என்னடி அசிங்கப்படுத்திட்டியா அப்படின்னாங்க. தென் வந்து எல்லார் கூடயும் நார்மலா தான் பேசினாங்க அவங்களும். நார்மலா பேசிட்டு கொஞ்சம் மணி சைடு அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஓவர் அட்வான்டேஜ் அது அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கட்டும். நோ இஷ்யூஸ். அந்த ஆன்ட்டி என்ட்ரி குடுத்ததுமே வந்து ரவீனாவுடைய ரியாக்ஷனே வேற மாதிரி இருந்துச்சு. அந்த இது எங்க அம்மா இல்லையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்பவே. அண்ட் வந்ததுமே அந்த ஆன்ட்டி எல்லார்கிட்டயும் நார்மலா பேசினாங்க. அப்புறம் ஃபுல்லா வந்து அப்படியே மணி சைடு தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணாங்க. நானே கேக்குறேன். அவங்க சொல்றாங்க அவ வந்து தனியா விளையாடுவா. அவ தனியா தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கா. ரவீனாவை சொல்றேன். தனியா தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. தனியா தான் விளையாட வந்திருக்காங்க. தனியா தான் வந்து அவங்க இண்டிவிஜுவலா பிளே பண்ண வந்திருக்காங்க. அவங்களுக்கு திறமை நிறைய இருக்கு. நல்லா யோசிப்பாங்க, நல்லா பேசுவாங்க, மெச்சூர்டா நடந்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மணி வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்றாருன்னு அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஏன் வாயை தந்து ஏன் நீங்க என்ன கண்ட்ரோல் பண்றீங்கன்னு கேட்க மாட்டாங்க ரவீனா? ஆமா, கேட்கல. ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? அது எனக்கு ஒரு क्वेश्चन. ரெண்டாவது வந்து இங்க யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ணி விளையாடுறதுக்கு வரல. கண்டிப்பா. ஓகேங்களா? இவங்க வந்து மணி மேல வச்சிருக்க அந்த லவ்வுனால இவங்க வந்து அவர் சொல்லும்போது இவங்க டவுன் ஆயிடுறாங்க. இல்ல நீங்க என்ன சொல்லாதீங்க. நான் வந்து விளையாடிக்கிறேன். என்னோட விளையாட்டுல தலையிடாதீங்க. எனக்கு யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாதுன்றத நீங்க சொல்லாதீங்க. நம்ம வெளியில போயிட்டு நம்மளுடைய விஷயத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விளையாடல? இவங்க சொன்னதை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட இவங்க தனியா சிந்திப்பாங்க, தனியா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே அவங்க ரவீனாவுக்கு தெரியும் அப்படிங்கும்போது இது செய்யறதும் சரிதான் அப்படின்றது தெரிஞ்சுதானே அவங்க பண்ணிருப்பாங்க. அதுதான் நானும் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது ஒரு கட்டத்துல ரவீனா வந்து எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மணிக்கு கிடைக்கணும்ன்ற மைண்ட் செட்டுக்கு ரவீனா தான் வந்தாங்க. மணி வந்து எக்கார்ந்து கொண்டோம் அந்த டெசிஷன் ரவீனாக்கு இது கிடைக்கணும் அப்படின்ட்டு மணி நினைக்கல. ஓகேங்களா? அவங்க சொல்றாங்க குண்டு பையான்னு கூப்பிட்டது வந்து அவங்க அப்படி சொல்லாம அவளோட பேரு ரவீனா தான். நாங்க அவளை ரவீனா தான் வச்சிருக்கோம், ரவீனா தான் கூப்பிடுவோம் போது இன்னைக்கு மார்னிங் அத வந்து அந்த டாக் போயிட்டு இருந்தது. ரவீனா அண்ட் மணி விக்ரம் இருந்தாப்ல. உன் பேர் ரவீனான்றதுக்காக அப்படி சொல்றாங்க. ஓ குண்டு பையன் நான் சொல்றேன்றதுக்காக சொன்னாங்களா? அப்ப நான் வந்து குண்டு பையன் ஒரு 5 வாட்டி 6 வாட்டி கூப்பிட்டாரு. நீங்க அவங்கள செமையா காண்டேத்துறீங்க. நேத்தெல்லாம் மணி காண்டாகும் போது தெரியலையா அவனுக்கு? நேத்தெல்லாம் அழுதாரு. அது கூட பயங்கரமா அழுதாப்ல மணி. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. உண்மையா சொல்லணும்னா எனக்கு கண்ணுல தண்ணி வந்துடாது. எதுக்காக வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த பியூர் லவ் இருக்குல்ல, அது ரொம்ப நம்மள அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அந்த தண்ணி வரும்.
கண்டிப்பா வரும். ம். எந்த விதத்திலயும் கோவப்பட்டு உங்க பொண்ணு மேல தான் தப்புன்னு அந்த இடத்துல சொல்லிட்டு போல மணி. ம். எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சரி நீங்க பேசுங்க அப்படின்ட்டு ரவீனாவோட தலைய கோதிட்டு போனாரு. ம். நான் அத பார்த்தேன். ஆமா. அண்ட் அவங்க அதே டைம்ல அவங்க அண்ணன் பொண்ணு உள்ள என்ட்ரி குடுக்கும்போது, ம். ஹக் பண்ணிட்டு அழுக முடியாம அந்த குழந்தைகிட்ட அவரு எதையுமே சொல்ல மொத்த முடியாம அழுகையும் அழுதது குழந்தைகிட்ட வந்து காட்டுறாரு. ம். ரொம்ப மனசு டச்சிங்கா இருந்தது. அந்த ம். இடத்துல இவங்க வந்து என்ன நெனச்சுட்டாங்கன்னா, குழந்தை வந்திருக்கிறத பார்த்து அழுகுறான்னு நெனச்சுட்டா மாரி, ஓகே, ஓகே, ஓகே அப்டின்னாங்க ரவீனா. ம். பட் அவர் அதுக்கு அழவே இல்ல. அவர் எஸ், அந்த எஸ். பிரச்சனைக்காக தான் அழுதாரு. பட் அது ரவீனாக்கும் புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ம். வெளியில இருந்து பார்க்கும்போது மணி 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 வந்து எனக்கு தெரிஞ்சு ம். ரொம்ப பியூரான ஒரு சோல் அப்டின்னு நெனைக்கிறேன். ம். அதனால தான் அவருக்கு அவ்ளோ ஹர்ட் ஆயிருக்கு. ம். அண்ட் அவங்க வந்து ஃபுல்லாவே மணிய தான் ப்ளேம் பண்ணாங்க. ம். அந்த விஷயங்கள் நடந்ததுக்கான காரணமே ரவீனா தான். ஆமா. அப்படி பார்த்தா ரவீனா கூட தான் மணிய வந்து சில்லு, சில்லுன்னு கூப்பிடுறாங்க. அப்ப ம். மணியோட அம்மா வந்து ரவீனாவ கேட்டாங்களா? ம். அங்க வந்த பேரண்ட்ஸ் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வச்சாங்க தான். ஆமா. ஒரு சில பேர் மேல. அது ம். அர்ச்சனா அவங்க அப்பா இவங்கலாம் லைட்டா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறா மாரி ஏத்துனாங்க. ம். அவ்வளவுதான். ம். இவ்ளோ வந்து ஸ்ட்ராங்கா, ஸ்டப்பர்னா வந்து யாரும் சொல்லல. எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு ரவீனா ஃபேமிலி கிட்ட. ம். நேத்து வந்து அவங்க அண்ணன், அந்த ஆன்டி, அவங்க ம். அம்மா கிட்ட நான் கேட்கிறேன் இந்த ம். கொஸ்டின. அவங்க அம்மா வரல. அவங்க ம். அம்மா வரல. பட் ம். கொஸ்டினா கேட்கிறேன் நான். ஓகே. எனக்கான கொஸ்டின்னா, ம். ரவீனா வந்து கடந்த ஒரு 1 1/2 வருஷம், 2 வருஷமா மணி கூட தான் ஈவென்ட், டான்ஸ் எல்லாமே வெளியூர் போயிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். ஸ்விட்சர்லாந்து போயிருக்காங்க, ஜெர்மனி போயிருக்காங்க, சிங்கப்பூர் ம். போயிருக்காங்க, மலேசியா போயிருக்காங்க. இங்கெல்லாம் போயிட்டு நெறைய அவர் பிளேஸ்க்கு கூட டிராவல் பண்ணிருக்காங்க. அவர் ம். கூட ரீல்ஸ் பண்ணி, க்ளோஸா ரீல்ஸ் பண்ணிலாம் போட்டுருக்காங்க. லவ்வர்ஸ் மாரிலாம் போட்டுருக்காங்க. அப்ப வந்து உங்களுக்கு இந்த அசிங்கம் வந்து தெரியலையான்னு நான் கேட்கிறேன். ம். அப்பவே நீங்க வந்து அந்த பொண்ண கண்ட்ரோல் பண்ணி, நீ இந்த மாரி பழகாதன்னு சொல்லி, ஏன் நீங்க சொல்லல உங்க பொண்ணுகிட்ட? ம். அண்ட் இவர் வர்றது வந்து தெரியவே தெரியாதாம் அவங்களுக்கு. ம். ஆக்சுவலா 4, 5 கண்டஸ்டன்ட்ஸ ஒண்ணா வச்சு தான் வந்து ஷூட்டே எடுப்பாங்க. ம். அதாவது அந்த அவங்களுடைய வீடியோ பைட்டா எடுப்பாங்க இல்லையா? ஓகே. அவங்களுடைய ஸ்டோரி இது ம். ஷூட். சோ அது வந்து எடுப்பாங்க. இது ம். வந்து ஈசிஆர்ல வந்து நடக்கும். ம். சோ அங்க வந்து இவங்களுக்கு தெரியலையாம். ரவீனா ம். வர்றது வந்து மணிக்கு தெரியலையாம். சாரி ஃபேமிலிக்கு மணி வர்றது தெரியல. வந்து ம். ரவீனாக்கு தெரியலையாம். ம். சரி ஓகே நாங்க அத கூட அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சரி ம். உள்ள வந்தாங்க. வெளியில பழகுன மாரி தான் உள்ளயும் பழகிட்டு இருந்தாங்க. ஒரு சில ம். பேருக்கு அது லவ்வா தெரிஞ்சது. ஒரு சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா தெரிஞ்சது. ம். ஒரு சில பேர் காமெடியா எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சில பேர் சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. ம். ஒரு சில பேர் 2 பேரும் ஒண்ணா தான் விளையாடுறாங்க, ஒண்ணா தான் விளையாடுறாங்கன்னு சொல்லி, இப்ப தனித்தனியா தான் அவங்க கேம் விளையாடுறாங்க. ம். பேசுறது வந்து ஒண்ணா பேசிட்டு இருக்காங்க. ம். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இதுதான் என்னோட கொஸ்டின். வெளியிலயும் மணி, ரவீனா இப்படிதான் இருந்தாங்க. ம். கீழ வர முக்காவாசி கமெண்ட் வந்து, ம். ரவீனா கூட எப்ப வீடியோ போடுவீங்க? மணி ம். கூட எப்ப வீடியோ போடுவீங்க? ம். அண்ட் ரவீனா வந்து மணிக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க பர்த்டேக்கு. ம். பிக் பாஸ்க்கு முன்னால. ம். மணி பர்த்டேக்கு வந்து ரவீனா சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஏன் நீங்க அந்த ஆன்டிய கேட்கிறேன். ஏன் ஆன்டி நீங்க அந்த 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 ஒரு வீடியோல விஷயத்த ஏன் பார்க்காம நீங்க தடுத்து வந்துட்டாங்களா? நிறுத்தலன்னு நான் கேட்கிறேன். ம். ஏன் தடுத்து நிறுத்தல? ம். அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆகுது. அந்த ம். பொண்ணு மேஜர். ம். இப்ப இந்த வீட்ல இருக்கும்போது, அந்த பொண்ணு இது பேச முடியாம இருந்திருக்கலாம். ம். பட் என்னுடைய ஒரு தரப்பு என்னன்னா, ம். வெளியில அவங்க எப்படி இருந்தாங்களோ, உள்ளயும் அப்படிதான் இருந்தாங்க. ம். சில பேர் ம். வந்து இது ஹனிமூன் வந்திருக்காங்க, அப்படி வந்திருக்காங்க, இப்படி வந்திருக்காங்கன்றாங்க. ம். சொல்றவங்களே ஒழுங்கு கிடையாது. ம். சொல்றவங்க யாருமே ஒழுங்கு கிடையாது. என்ன ம். பொறுத்தவரைக்கும். இப்ப நானே ஒழுங்கு இல்லாம கூட இருந்துட்டு போறேன். ம். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த ரிவ்யூன்னு வச்சா கரெக்ட்டா வைக்கணும். ம். அதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப ம். மணி சைடு தப்புனா, நான் மணி சைடு தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னால நான் மணிய தப்பு சொன்னேன். ரொம்ப ம். கண்ட்ரோல் பண்றாரு ரவீனாவன்ட்டு. ம். பட் இப்ப நான் சொல்றேன், மணி கண்ட்ரோல் பண்ணல. ரவீனா தான் கண்ட்ரோல் ரவீனா பண்றாங்க. தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ம். அவங்க வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாரு மணி. வைல்ட் ம். கார்ட் என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா மாறிட்டாரு. ம். உன்னோட கேம் நீ ஆடு, என்னோட கேம் நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ம். அதுபடி தான் வந்துட்டு இருந்தாரு. பட் ம். ரவீனா வந்து மணிய ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க. ம். கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். நீ ஏன் எழுந்து அர்ச்சனா கூட டான்ஸ் ஆடுனான்னு சண்டை போட்டாங்க. ம். அது ஏன் அந்த ஆன்டி கண்ணுக்கு தெரியல? ம். ஏன் தெரியல? அவன் எஸ், யார் எஸ். கூட ஆடுனா உனக்கு ஏன்டி அப்படின்னு ஏன் கேட்கல நேத்து? அவங்க பேசுனது எல்லாமே நெகட்டிவ் பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. பாசிட்டிவா எதுவுமே பேசுன அதுவும் மாதிரி தெரியல. டோட்டலா இவங்க பொண்ணு மேல தப்பு இருக்கு. ம். அவர் மேலயும் தப்பு இருக்குதான். ம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கண்ட்ரோல் பண்ணது தப்புதான். ஆமா. நீ இவன் கூட வந்து மிங்கிள் ஆகாத, இவன் கூட ம். வந்து பேசாத, ம். என்ன வந்து அந்த இடத்துல விட்டு குடுத்துரு அப்படின்னு கேட்கறதெல்லாம் வந்து தப்புதான். ம். அது ஒரு விதமான லவ் பொசசிவ் கூட வச்சுக்கலாம். ம். என் பட் அது ஃப்ரெண்ட்ஷிப் கேம் கூட குள்ள எடுத்துட்டு வச்சுக்கலாம். வரக்கூடாது. ம். கேம் குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. மணி பண்றதும் தப்புதான் ம். அப்போ. ஆனா இப்ப மணி மேல தப்பு இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ம். கடந்த இந்த ஒரு 2 வாரமா நான் வந்து ஒரு மாசமா நான் பார்த்துட்டு இருக்கேன். மணி பக்காவா தான் இருக்காரு. ம். ரவீனா தான் இன்னொன்னுன்னா ஐஷுவும் மணியும் ஃப்ரெண்ட்ஸ். ம். 6 இயர்ஸா தெரியும்ன்றத ஐஷுவே வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா. நீ ஏன் அவங்களுக்குள்ள போய் பிரிச்ச? ம். அதையும் அந்த ஆன்டி கேட்கல. மறந்துட்டாங்களோ என்னவோ உள்ள வரும்போது கண்டென்ட் வந்து நம்ம ரிங்க பத்தி உங்க பேசணும். பொண்ணு ரெட் சில்லுன்னு கார்டு. சில்லுன்னுச்சுல. ம். ஏன் நீ அவன சில்லுன்னு கூப்பிட்டன்னு ஏன் கேட்கல? ம். ஏன் கேட்கல? எஸ். அந்த கேக்குறவங்க ஆன்டிய தான் நான் சமமா கேட்கிறேன். ஏன் கேட்டிருக்கணும். சில்லுன்னு கேட்கல? ம். ஏன் நீ அவன சில்லுன்னு கூப்பிட்டன்னு ஏன் கேட்கல? அவன மட்டும் ஏன் நீ வந்து குண்டு பையன்னு கூப்பிடுறத கேட்கிற? ம். அது எவ்வளவு பெரிய தப்பு?
ஒரு கரெக்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன்னா 2 பேரையும் கரெக்ட் பண்ணு. உன் பொண்ணு மேல அப்படியே தப்பே இல்லாத மாரியும், அவர் மேல மட்டும் தான் மொத்த தப்பு இருக்கா மாரியும் பண்ணாத. நேத்து அப்படியே குற்றவாளி மாரி குறுகி போய் உட்கார்ந்துட்டாரு மணி. எஸ். அவர் நெனச்சிருந்தா பேசியிருக்கலாம். அந்த இடத்துல அவர் வந்து என்ன நெனச்சாரோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு மணி நெனச்சிருக்கிறது, ரவீனா ஆல்ரெடி அந்த ஆன்டி பேசிட்டு இருக்கிறதுல அப்செட்டா இருக்கும். நம்ம பேசி இன்னும் அப்செட் ஆக்க வேண்டாம். வெளியில அவங்க 2 பேருக்கு ஒரு லைஃப் இருக்கு. சோ பேரண்ட்ஸ வச்சு பேசி அத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால மணி ஆஃப் ஆயிட்டு போயிட்டாரு. பட் அவருக்கு செம்ம காண்டு. அந்த கோட் வேர்ட் ரெட் என்னங்க? கோட் வேர்ட் ரெட் வந்து ஆக்சுவலா இவங்க வந்து வெளியில அவங்க ஃப்ரெண்ட் யார்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க போல. நெகட்டிவா இருந்தா கோட் வேர்ட் ரெட்ன்னு சொல்லி அனுப்புங்க. உள்ள வர்றவங்க கிட்ட நான் அத்தனை நாள் இருந்தேனா அப்படின்ட்டு. அந்த ஆன்ட்டி வந்து வெறும் ரெட் அப்படின்ச்சு. ரெட்ன்னு தான் சொல்லிச்சு அந்த ஆன்ட்டி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கோட் ரெட்டா? கோட் ரெட்னா எனக்கே தெரியலையே. கேமரா ஓட்டுனது அப்பதான் ஞாபகம் வருது போல. கோட் ரெட்னா ஐயோ என்னன்னு தெரியலையே. அவர் புஷ்டாரு. ஆனா அது அப்படியே அந்த ஆன்ட்டி வந்து தெரியாத மாதிரி நான் எதுவும் சொல்லல, நான் எதுவுமே பேசல அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. ஆக்சுவலா அந்த ரெட்ன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் பிக் பாஸ் வந்து இது பண்ணல. ரவீனாவை அப்படியே ஜெயில் கைதி மாதிரி உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாங்க 2 பேரும். அது ஒண்ணு. அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துல நெகட்டிவா இருக்கிற விஷயங்களை தான் வந்து உள்ள பேசிட்டு நீ வந்து நெகட்டிவா வெளியில தெரியற அப்படிங்கறத தான் வந்து மணியை சுட்டி காட்டி கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அது மணிக்குமே வந்து ஃபீல் ஆயிருக்கு. ஏன் இவங்க வெளியில நடக்குதுன்னா இப்ப இங்க பேசணும், ஹாய் பாய் சொல்லிட்டு நம்ம வெளியில போய் அந்த விஷயத்தை பாத்துக்கலாமேன்றத விசித்ரா மேடம் கிட்ட அவர் சொல்லிட்டு இருந்தாரு. சோ டோட்டல் பிளேம்டு மணிய. ஆமா. ஆனா எனக்கு எனக்கு கிளியரா தெரியுது ரவீனா மேலயும் பாதி தப்பு இருக்கு. முக்காவாசி தப்பு ரவீனா மேல இருக்கு. ஆமா. ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணது வந்து ரவீனா தான். அதுக்கப்புறம் தான் மணி வந்து நீ இங்க பேசாத அங்க பேசாத அப்படின்னு. ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஐஷுக்கும் மணிக்கும் உள்ள பாண்டிங்க பிரிச்சது ரவீனா தான். எனக்கு நீங்க அவகிட்ட பேசுறது பிடிக்கல, அவளை என்கிட்ட பேச வேணாம் சொல்லுங்க, இப்படி எல்லாம் பண்ணது ரவீனா தான். நாட் ஐஷு. ஐஷுவும் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரவீனா மேல வச்சாங்க. பட் அது மணி கிட்ட போய் வைக்கல. அவங்க டீம் கூட பேசிட்டு இருந்தாங்க. மாயா அண்ட் இவங்க பூர்ணிமா கூட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் இது எப்படி போச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மேல தப்புன்ற மாதிரியும் ரவீனா ரொம்ப கரெக்ட்ன்ற மாதிரியும் போச்சு. ஆனா மணி ஃபேமிலி என்ட்ரி அவங்க அம்மா ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க ரவீனாவை. ஆமா, எதுவுமே கேட்கல. ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நீதான் என் பையன் கத்துனா சண்டை போட்டுன்னு போயிடுறியம்மா அப்படின்னாங்க. அவ்வளவுதான். நான் வந்து ஒரு ஃபேமிலி வந்து கேட்கவே கூடாதுன்னு சொல்லல, கேட்கவே கேட்காதீங்கன்னு சொல்லல. ஆனா நியாயமா கேளுங்கன்னு தான் சொல்றேன். நிக்சன் அவங்க கண்ணுக்கு சூப்பர் ஹீரோ மாதிரி தெரியறாராம். அப்ப அந்த ஆன்ட்டி எப்படிப்பட்ட ஆன்ட்டியா இருப்பாங்க பாருங்க. இல்ல இல்ல அதாவது நான் எப்படி சொல்றேன்னா தப்பான மீனிங்ல சொல்லல. ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குல்ல. ஆமா. இப்ப நிக்சன் மேல நெகட்டிவ் இருக்கு. நிக்சனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்ப எனக்கு நிக்சனை பிடிக்காது, எனக்கு மணியை பிடிச்சிருக்கு. ஆனா உங்களுக்கு மணியை பிடிக்கல. அந்த கம்பேரிட்டிவ் தான் சொன்னேன். அந்த ஆன்ட்டி வந்து எல்லாருக்குமே வெளில வந்து டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அதுதான் சொல்றேன். உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும், எனக்கு ஒருத்தரை பிடிக்கும். எனக்கு பிடிக்கிறவங்கள உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கு பிடிக்கிறவங்கள எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நேர்மையா பேசுங்கன்னு தான் சொல்றேன். ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் இருக்குன்னா 2 சைடும் தான் விசாரிக்கணும். 2 சைடும் விசாரிச்சுதான் நான் ஆல்ரெடி இப்ப பிரதீப் விஷயத்திலேயே அதான் சொன்னேன். இப்பவும் அதான் சொல்றேன். யாரா இருந்தாலுமே 2 சைட்லயும் விசாரிக்கணும், 2 சைட்லயும் பேசணும். இப்போ விஷ்ணு அண்ட் பூர்ணிமா கூட ஒரு சில லவ் கண்டென்ட்ஸ் எல்லாம் போச்சு. அது என்னது இது பெண் பார்க்கும் படலமா உள்ள நடந்துச்சு. அதுதான் அவங்க சிஸ்டர்ஸ் வரும்போது இவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க, கையை கழுவிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு சாரில அப்படி சரி பண்ணிட்டு போனாங்க. அது பார்க்கும்போது அந்த ஒரு டைம் கியூட்டா இருந்தது. வெளியில வந்து பட் அவங்க சிஸ்டர்ஸ் கொடுத்த ரியாக்ஷனை பார்த்து பூர்ணிமா அப்படியே ஆயிட்டாங்க. பூர்ணிமாவே அந்த இடத்துல உட்காரும் போது பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்குள்ள நாணம், அச்சம், மடம் அதெல்லாம் பார்த்த மாதிரி அப்படி அழகா பவ்யமா உட்கார்ந்தாங்க. பட் அவங்க சிஸ்டர் வந்து ரொம்ப சப்போர்ட் போல இருக்கு விஷ்ணுக்கு. அப்படி சப்போர்ட் பண்ணும்போது அவங்க டோட்டலா வந்து ரொம்ப சப்போர்ட் போல இருக்கு அப்படின்னாங்க. அது வந்து ஆக்சுவலா யாருமே உள்ள வந்து இவங்களுக்கு குவெஸ்டின் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல வர்றது இல்ல. பட் டைரக்டா அவங்க ஃபேஸ பாக்கும்போது நீ எங்க அண்ணனை இப்படிதானே பண்ண, நீ எங்க பொண்ணை இப்படிதானே பண்ண அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வராங்க. அது கேக்குற லிமிட் இருக்குல்ல. விஷ்ணுவோட ஃபேமிலி அதை டீசென்ட்டா மெயின்டைன் பண்ணாங்க. என்னன்னா என்னங்கிற மாதிரியும் விக்ரம் சிஸ்டர் கூட நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள ரொம்ப பாண்டிங் தான். ஒரு அளவுக்கு விக்ரம்க்கு வந்து அவங்க அம்மா அப்பா சொல்லி புரிய வைக்காத விஷயங்களை வந்து விக்ரமோட சிஸ்டர் புரிய வச்சாங்க. ஓபனாவே புரிய வச்ச மாதிரி. ஆமா, ஓபனா இந்த பர்சன் உன்னை இப்படி பேசிருக்காங்க, இந்த பர்சன் உன் முதுகுல குத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது இன்னமும் நிக்கல பாருங்களேன். இன்னைக்கு மார்னிங்கும் மாயா பேசிட்டு இருக்காங்க பூர்ணிமா கிட்ட. விக்ரம் அவங்க சிஸ்டர் எல்லாம் வந்து நேத்து என்ன பேசினது எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. நீ விக்ரம பேசும்போது நீ விக்ரம பின்னால பேசினதான வந்து விக்ரம நீ பின்னால பேசினதா வந்து அவங்க சிஸ்டர் முன்னால சொன்னாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு?
என்ன தப்பு இருக்கு அப்படின்னா நீ பண்றது எதையுமே கேட்க கூடாதா? ம். நீ வரவங்க கிட்ட எல்லாம் மன்னிச்சிருங்க சாரிங்க அப்படின்னு கால்ல விழுந்துருவ. ஆனா நீ பேசின வார்த்தைகள் அந்த டைம்ல கேம் சேஞ்ச் ஆகுதுல்ல. எஸ் கண்டிப்பா. வார்த்தையில கூட விடுங்க. ம். அந்த டைம்ல நீ பேசுற அந்த வார்த்தையில ம். டோட்டலா இப்ப நம்மளே கூட விக்ரம மிச்சர்ன்னு நினைச்சிட்டோம்ல. ம். ஆனா விக்ரம்குள்ள டான்ஸ் ஆடுற டேலண்ட் இருக்கு. கேம் நல்லா பண்றது, ம். மைண்ட் செட் நல்லா இருக்கு. ம். சோ இந்த விஷயங்கள்லாம் அப்படியே ஒதுங்கி போய் நம்மளே விக்ரம வந்து வந்து மிச்சரு, ம். கரப்பான்பூச்சி அப்படின்லாம் நம்மளே வந்து பேசியிருக்கோம். ம். ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு. மாயாக்கு சப்போர்ட் பண்றாரு. ம். அந்த பிரா விஷயத்துல கூட மாயாக்கு சப்போர்ட் பண்ணாரு. அது ரொம்ப ஆமா. தப்பு அப்படிங்கிற ம். மாரிலாம் வந்து நானே சொல்லியிருக்கேன். ம். அதுக்கான ரீசன் என்னன்னா, ம். டோட்டலா இவங்க வந்து அப்படியே தான் அவர ஆக்கிட்டாங்க. அது ம். ஒண்ணு. அவர் அப்படியே ஆயிட்டாரு. ம். அவரு டோட்டலா அப்படியே மறைஞ்சுட்டாரு. எஸ், எஸ். மறைஞ்சதுனால, அவரு சைடுல வந்து அவரு வெளியில வெளியில வந்தாருன்னா, ம். இவங்கலாம் அமுங்கி போயிடுவாங்கன்றதுனால, அவர அப்படியே தட்டி, தட்டி, டாமினேட் தட்டி, பண்ணி தட்டி வச்சிருப்பாங்க. வச்சிருந்தாங்க. ம். சோ, அவரும் அப்படியே இருந்துட்டாரு. பட் ம். இது ரொம்ப லேட்டா அவங்க சிஸ்டர் வந்து புரிய வச்சுட்டாங்க. பட் சொல்லியிருக்காங்க. நடுவுல புரிய வைக்கிறதுக்கான அவசியமும், ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்கு கிடைக்கல. அவருக்கு ம். புரிய வைக்கிறதுக்கு. பட் அவரு தெளிவா இல்லாததுனால தான் வந்து ம். இந்த இடத்த அவர் இழக்க போறாரோ! அப்படிங்கிற மாரி எனக்கு இழக்க தோணுச்சு. போறாரோ! பட் அதையுமே ம். இவங்க ஸ்டாப் பண்ணல. ம். இவங்க வந்து அதான் இன்னைக்கு மார்னிங் இந்த பேசிட்டு வாரம் இருக்காங்க. போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்ற மாரி இந்த கேட்டிருக்காங்க. வாரம் போயிட்டாங்கன்னா, அத விட மொக்க, ம். அசிங்கம் வேற ம். எதுவுமே இல்ல அப்படிங்கிறாங்க மாயா. இந்த வாரம் அவர் எவிட்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரு 90% 90% இருக்கு. இருக்கு. பட் ம். இந்த ஆன்டி வந்து காண்ட கலப்புச்சுல, ம். அதுல ரவீனாவ தூக்கறதுக்கான வாய்ப்பும் நெறைய இருக்கு. ம். டபுள் எலக்ஷன் வைக்கிறது கூட நெறைய இருக்கு. ம். டபுள் எவிக்ஷன் வச்சா ஆமா. கண்டிப்பா அவர் வெளில போறதுக்கு கண்டிப்பா, சான்ஸ் கண்டிப்பா. இப்ப அதிகமாவே இந்த இருக்கு. ஆன்டி வந்து பேசிட்டு, ம். ஃபுல் சப்போர்ட் வந்து மணிக்கு போற மாரி ஆயிடுச்சு. ம். இப்போ மணிக்கு அந்த ஃபுல் சப்போர்ட், ரவீனாக்கு ஃபுல் எதிர்ப்பு வரா மாரி ஓகே. அவங்களே இருக்கு. கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. கிரியேட் பண்ண மாரி ம். இருக்கு. ஆமா. இன்னொரு பார்த்தோம் அப்டின்னா மாயா. மாயாவோட சிஸ்டர் வந்து நல்லா பேசுனாங்க எல்லார்கிட்டயுமே. ஆனா ஃபைனலா ரொம்ப அழுது புலம்பி, இங்க ஆமா. யாருமே உனக்கு உண்மையா இல்ல. இங்க யாருமே மாயா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லன்னு சொல்லிட்டாங்க. மாயா வந்து 50 டேஸ் வந்து கேம் பிளானிங்ல இருந்திருக்காங்க. ம். அது டோட்டலா நேத்து வந்து அவங்க சிஸ்டர் வந்து சொல்லிட்டாங்க. ம். அந்த 50 டேஸ் வந்து நீ ஒரு பிளான்ல இருந்த. இந்த 50 டேஸ் நீ கடந்தா போதும். ம். அதுக்கப்புறம் நான் மெயின்டெயின் பண்ணிப்பேன். ம். 50 டேஸ் வரைக்கும் என்னோட முகமே வேற. ம். நெகட்டிவா தான் இருக்கும்ன்ற மாரி இவங்க சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. ம். நான் சொன்ன மாரியே எக்ஸாக்ட்லி இவங்க சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. எஸ். சோ, அந்த நெகட்டிவ் ஃபேஸ தான் அவங்க காமிச்சிருக்காங்க. ம். இப்போ வந்து அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர பார்த்தோனே அவங்க மைண்ட் செட் என்ன மாரி மாறுச்சு? ம். இல்ல இப்ப இருக்கிற மாயா தான் உண்மையான மாயாவா? ம். அப்ப இருந்த மாயா தான் உண்மையான மாயாவா? ம். அது வந்து ஏன்னா அவங்க நடிகை இல்ல. சோ அதனால அதனால நம்ம எது கண்டுபிடிக்கிறது. நடிப்பு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருந்தது எனக்கு. ம். ஏன்னா நேத்து அப்படி அழுதாங்க. நேத்து ஆமா. அழுவதுக்கான ரீசன் என்னன்றதே எனக்கு ம். தெரியல. இத்தன நாள் நீங்க வந்து வந்துட்டீங்க. ம். இன்னும் 20 நாள், 15 நாள் தான். அது ஏன் உங்களால கடக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க சிஸ்டர் ம். அதான் சொல்றாங்க. "நீ ம். இத்தன தூரம் வந்துட்ட மாயா, ம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். 90% வந்துட்ட. இன்னும் 10% தான். 3/4 நீ கிணறு தாண்டிட்ட, இன்னும் 1/4 கிணறு தான் இருக்கு அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் நீ 10% தான் வரணும். நீ ஏன் முடியாதுங்கிற?" ம். "இல்ல என்னால முடியாது. என்னால இருக்க முடியல. நான் போணும், போணும், போணும்." ஆனா மார்னிங்ல இருந்து வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து மணி உள்ள வைப்பாங்க, நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்ன எல்லார் வீட்டாருமே சொன்ன ஒரு விஷயம், பணம் எடுத்துட்டு வெளில வரக்கூடாது அப்படின்னு. வரக்கூடாது. அப்போ இந்த அண்ட் படத்த யார் அந்த தான் எடுப்பா? விஷயத்த வந்து அ நாசூக்கா சொன்னது வந்து எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனாவோட சிஸ்டர் மட்டும் தான். ம். "நீ துணி பெட்டிய தவிர எந்த ஆ. பெட்டியும் தூக்கக்கூடாது." அதே மாரி அப்படின்ட்டு அர்ச்சனாவோட ரவீனாவோட சிஸ்டர் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆன்டியும் சொல்ட்டாங்க. நீ அவங்க ஓப்பனாவே எடுக்கக்கூடாது. சொன்னாங்க. "நீ ம். பணப்பெட்டிய எடுக்கக்கூடாதுன்னு" சொன்னாங்க. எஸ். பட் எடுக்கணும், எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கண்டஸ்டன்ட்டோட மைண்ட பொறுத்து இருக்கு. ம். அவங்களோட ஃபியூச்சர யோசிக்கிறத பொறுத்து இருக்கு. ம். கேஷ வச்சு இருக்கு. ம். ஆனா, இத வந்து ரவீனா அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியல. பட் அர்ச்சனாக்கு இது ஒரு ஹிண்ட்டா தான் குடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க ஆமா. சிஸ்டர். "நீ எந்த பெட்டி அதாவது துணி பண பெட்டிய பெ தவிர. துணி துணி பெட்டிய தவிர நீ ம். வேற எந்த பெட்டியும் எடுக்கக்கூடாது. ம். எல்லாமே குட்." அப்படின்னும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. புரிஞ்சிருக்கு. ம். ஓகே அப்டின்ட்டு. பட் மாயா அண்ட் ரவீனா ம். இவங்க 2 பேருக்குள்ள தான் ஒரு காம்படிஷன் வரும். ம். பெட்டி எடுக்கிறதுல அப்டிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஓகே. அது ஒண்ணு. அம் இன்னொன்னு வந்து என்னன்னா, விக்ரமோட சிஸ்டரும் வந்து விக்ரம்க்கு நெறைய எடுபடல. ம். விஷயங்கள புரிய வச்சாங்க. எஸ். அண்ட் இன்னொரு விஷயம் விக்ரமோட சிஸ்டர் சொன்னாங்க. அது ரொம்ப ம். நல்லா இருந்தது. ம். ஒருத்தன அடிச்சு தான் நீ மேல வரணும்னு இல்ல. ம். உன்னுடைய மனசுக்கே நீ ஒரு குட் பெர்சன் நீ மேல வருவ ம். அப்டிங்கிற மாரி சொன்னாங்க. அப்படியே ம். இப்டி திரும்பி பார்த்தா, மாயா. ச்சீ! அப்டின்னுவோம்ல. அந்த மாரி மாயா அவங்க சிஸ்டர் வந்து ஒருத்தன அடிச்சு தான் மேல வரணும். ம். ஒருத்தன் அடி வாங்குனா தான் நம்ம மேல வர முடியும். ம். அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணாங்க. ம். அதாவது இங்கத்திக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. நீ ம். எப்படியா இருந்தாலும் நீ வந்துரு. ம். நீ இப்படி மட்டும் வந்துராத. எஸ். இதுதான் டிஃபரன்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட். ஆமா, இவங்களோட மைண்ட் இந்த மாதிரி இருக்கு. இவங்களோட மைண்ட் இந்த ஆமா. மாதிரி இருக்குன்னு பட் போயிட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு ஸ்டார்ட்டிங்ல வந்து விக்ரம புடிக்காது. ஓப்பனா சொல்றேன். ம். விக்ரம வந்து என்ன இந்த பையன் வாய திறந்து ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்குது. ஒண்ணுமே பேச மாட்டேங்குது அப்படின்ட்டு.
பட் வந்து இப்ப கேள்வி கேட்கிற இடத்துக்கு வந்திருக்கும் போது அவருக்கு அந்த டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கு. பட் இப்பதான் வாய திறக்கிறாரு, பேசுறாரு, நல்ல கேம் விளையாடுறாரு. இந்த கேம ஸ்டார்ட்டிங்லயே விளையாடிக்கிட்டு கேள்வி கேட்டிருந்தாருன்னா, அவரு தான் ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியிருப்பாருன்றேன் நான். ம். அந்த அளவுக்கு வந்து இப்ப விக்ரம் போறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ம். விக்ரம் போறாரு, சப்போஸ் நாளைக்கு எலிமினேட் ஆகுறாரு போவாரான்றது அப்டின்னா, ஒரு கொஸ்டின் மார்க் தான். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு மேபி இப்ப சொல்லிட்டு. இந்த ஆன்டி பண்ண விஷயத்தினால ரவீனா போறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ரவீனா ஓட்டிங்க போன விட கேம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆமா நல்லா தான் இருக்கும். ஓட்டிங்க விட இதுல மட்டும் விக்ரம் தப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மாயா, பூர்ணிமா, விஷ்ணு இவங்கலாம் அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. கண்டிப்பா. ஒண்ணு. இன்னொன்னு வந்து ரவீனா வெளில போயிட்டா மணியோட கேம் இன்னும் நெறைய இருக்கும். ஆமா. அந்த வெறியிலேயே அவரோட இன்னும் நல்லா கேம நம்ம ஆடுவாரு. பார்க்கணும். அதுக்காகவே ஆமா. வந்து ரவீனா வெளில வெறியிலேயே போலாம். கொஞ்சம் நல்லா கேம் விளையாடுவாரு. ம். அண்ட் மணியோட அம்மாவும் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. "போதும் நீ விளையாடினதெல்லாம். ஐ ம். மீன் விளையாட்டா இருந்ததெல்லாம் போதும். கேம்ல விளையாட ஸ்டார்ட் கான்சன்ட்ரேட் பண்ணு. பண்ணு." அப்படிங்கிற மாரி மணி அவங்க அம்மா சொன்னாங்க. ம். எந்த விதத்திலயும் ஒரு கொஸ்டின் கூட ரவீனாவ பத்தி அவங்க தப்பாவும் கேட்கல, தப்பாவும் பேசல. ஆமா. கண்டிப்பா. அவங்க கேட்டிருக்கணும், பேசியிருக்கணும்னு நான் சொல்லல. பேசாம இருந்தது நல்லதுன்னும் சொல்லல. ம். பட் அதுதான் பேரண்ட். அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க உங்க 2 பேரையும். அதுதான் ஓகே. நான் அதுதான் போலாம். பேரண்ட். அண்ட் விஷ்ணு அவங்க சிஸ்டர்ஸுமே வந்து, "விஷ்ணு ஏன் நீ வந்து லவ் கன்டென்ட் குடுக்குற? ஏன் நீ வந்து அவள லவ் பண்ற மாரி பேசுறன்றத" விஷ்ணுவோட சிஸ்டர்ஸும் வந்து கேட்கல. ம். விஷ்ணுவும் அத பத்தி வந்து பேசிக்கல. ஆமா. அவங்களுக்குள்ள வந்து அது கன்ஃபார்மா அப்படிங்கிறதே தெரியல. திடீர்னு சடனா வந்து தினேஷும், ஆ விஷ்ணுவும் வந்து அவங்க சிஸ்டர்ஸ் போனதுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது, அர்ச்சனா வந்து என்ன சொன்னாங்க உங்க சிஸ்டர் அண்ணிய பார்த்துட்டு அப்படின்னும்போது, அந்த அளவுக்கு அண்ணிலாம் கிடையாது" அப்படின்னாரு விஷ்ணு. ம். அப்ப வந்து தினேஷ் சொன்னாரு, அண்ணிலாம் கிடையாது. இவனா? அப்படின்னாரு. ஒருவேள கேமராவுக்காகவா? அது தெரியல. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சிஸ்டர் மாரி தான் அப்படிங்கிற மாரி வந்தாரு. ம். அப்படிதான் பேசினாரு. அண்ட் பூர்ணிமாவுமே வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் அதுக்கப்புறம் இல்ல. ம். அண்ட் பூர்ணிமா அவங்க அண்ணன் வரும்போதும், விஷ்ணுவோட ரியாக்ஷன் வந்து பூர்ணிமா எப்படி விஷ்ணுவோட ஃபேமிலிய பார்த்து ரியாக்ட் பண்ணாங்களோ, அதே மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒண்ணு சொன்னாங்க அர்ச்சனாவோட அண்ணா. அது பாத்தீங்களா? என்ன விஷயம்னா, அர்ச்சனாவோட எங்க அர்ச்சனா பூர்ணிமாவோட நம்ம அண்ணா. பூர்ணிமாவோட அண்ணா ஓகே. சொன்னாங்க. அம்மா வந்து நேத்து தான் அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்ட்டாங்க. அத நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. 2 பேருமே ஏதோ ஒரு ஹிண்ட் குடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த அதுதான், அம்மாவும் அதுதான். ஓகேப்பா, ஓகே, ஓகே ஆமா. அப்படின்னாங்க. இவங்களும் இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமா. அது சோ வந்து ஐ மீன் அவங்க வெளில போயிட்டு அத பார்த்துக்கிட்டோம். பட் இப்ப இன்னொரு 15 டேஸ், 20 டேஸ் தான் இருக்கு. ம். இருக்கிற வரைக்கும் ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மூட்ல தான் எல்லாருமே இருக்காங்க. பட் இறங்கியிருக்காங்க களத்துல. எப்படி ஆமா. போகுதுன்னு பட் பார்க்கலாம். மண்டே டாஸ்க் வச்சு தான் வந்து எதா செம்மையா இருந்தாலும் இது போகுது. பண்ண முடியும். டாஸ்க்லாம் ஓகே. டிக்கெட் டூ ஃபினாலே. ஓகே. எனிவே இந்த ஃபேமிலி வீக் வந்து ஒரு ஃபன் வீக்கா தான் போச்சு. இந்த ஆன்டி வந்து குழப்பிட்டாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் காண்டா போச்சு. மணிக்காக பேசணும்னு நெனச்சேன். பேசலன்னா தப்பாயிடும். கண்டிப்பா, மணி கண்டிப்பா. மணி தப்பு பண்ணும்போது பேசியிருக்கோம். மணி சைடு தப்பு இல்ல. மணி கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்காருன்னும்போது, அத அவருக்காக கண்டிப்பா நம்ம பேசுறதுல எந்த பேசணும். ஒரு தவறும் ஒரு கிடையாது. அதாவது வந்த ஃபேமிலீஸ்லயே வந்து எல்லாருமே எல்லாரையுமே கொஸ்டின் பண்ணாங்க. ம். பட் இந்த அளவுக்கு யாரும் ஆழமா question பண்ணல. யாருமே அசிங்கப்படுத்தல. ம். அவங்க அவ்ளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க. நெறைய விஷயங்கள் லைவ்ல போச்சு. அந்த இதுல ஒரு எபிசோட்ல ஒரு போட்டாங்களான்னு விஷயம் நமக்கு தெரியல. நோட் பண்ணீங்களா? ம். அதாவது ரவீனாவோட ஃபேமிலி இப்படிதான். ம். மணியோட ஃபேமிலி இப்படிதான் அப்படிங்கிறது எனக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சது. அவங்க அம்மா வந்தது, அவங்களே அவங்கள அவங்க இது அண்ணன் பண்ணிட்டாங்க. வந்தது, அவங்க அண்ணன் பாப்பா வந்தது. அது எல்லாமே வந்து அப்ப கூட கியூட்டான ஒரு மொமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு மணி வந்து. அந்த அழுதாலுமே அதுக்கப்புறம் ரவீனா அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு இப்படி வந்தாரு. வந்துட்டு அப்படியே பேக்லயே வந்தாரு. ம். ரவீனா கொஞ்சணும்ன்றதுக்காக. ம். அது யார் நோட் பண்ணாங்கன்னு தெரியல. பேக்லயே வந்தாரு. இது லைவ்ல நான் பார்த்தேன். ம். அந்த மூக்கு இப்படி இப்படி பண்ணா அந்த பாப்பா ரவீனாக்கு. அவளும் இப்படி பண்ணா. அவளும் 2 ரொம்ப பேரும் cute. 2 பாப்பாவும் ம். அதாவது இதையும் பாப்பான்னு தான் சொல்லணும். 2 பாப்பாவும் ம். கிஸ் பண்ண மாரி இருந்தது. சோ அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ம். அந்த ஒரு அன்பு வந்து அதாவது மணி வந்து ரொம்ப அன்பு வச்சிருக்காரு ரவீனா மேல. ரவீனா மேல. அது கிளியரா வந்து தெரிஞ்சுது. ம். பட் இவ கொஞ்சம் சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்த மெச்சூரிட்டி இன்னும் வரலையோ, ம். எதிர்த்து கேள்வி கேட்க வரலையோ அப்படிங்கிற பட் இது ஃபேமிலினால எதிர்த்து கேள்வி கேட்கணும்ன்றதுக்கு சொல்லல. ம். கேட்கக்கூடாது, கேட்காவே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. ஆக்சுவலி இத அவங்க பாத்தீங்கன்னா, பேசினதுக்கு வந்து நெறைய பேர் நான் பாத்துட்டு இருக்க ஒரு எபிசோட். அந்த எபிசோட்ல நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு மேடை நாகரிகம். ஆ அது தெரிஞ்சு உள்ள ஒருவேள வந்திருக்கலாமோன்னு அவங்க இந்த தோணுச்சு எனக்கு. மாரிலாம் நம்ம அவங்கள பத்தி பேசணுன்றதுக்காகவே இத பண்ணாங்களா? ம். அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. ம். அது ஒரு பிரபலமாகணும். ஸ்ட்ராட்டஜி. ஆமா. பிரபலமாகணும் ஆமா. ஆக்சுவலி அப்படின்றதுக்காக அவங்க உள்ள பண்ணாங்களா? வரும்போது அப்படிதான் அவங்களோட ஆட்டிட்யூட் எல்லாமே இருந்துச்சு. ஓகே இவங்க என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது, டக்குன்னு வந்து டோட்டலா கேமே சேஞ்ச் பண்ணி விடுற அதுதான். மாரி அது ஒரு டைப்பா போயிட்டு ஆமா, இருந்துச்சு. இன்னும் வேற விசித்ரா வீட்ல இருந்து யாருமே வரல மேம் வீட்ல இருந்து. ஆமா. யாரு வரப்போறா? அது எப்படி போக போகுது? அப்படிங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல தான் கண்டிப்பா. பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம் பிக் பாஸ் நிகழ்ச்சிய பத்தி. தேங்க் யூ மேம். தேங்க் யூ.